மாதத்துடைய வாக்கு தத்தம் யெகோவா ஈரே. ஆமென். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்படின்னா நமக்கானவைகள் எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி நம்ம இதிலிருந்து வார்த்தைகள் கேட்டோம். கடந்த வெள்ளிக்கிழமையும் நம்ம இதிலிருந்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சில காரியங்களை பேசினார். இன்னைக்கும் ஆண்டவர் இதிலிருந்து நம்மகிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. ஆமென். அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:13வது வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்தோத்திரம் வார்த்தையின் தலைப்பு என்னன்னா, கண்களை ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கண்களை ஏறெடுத்து பார். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க கண்களை ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்துல ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆமென், அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், அவன் பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காண்பிக்கிற மலையில போய் நீ உன் குமாரனை எனக்காக பலியிடு என்று சொல்லுகிறார். ஆமென். ஆபிரகாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போகிறான். அவன் புறப்பட்டு போகும் பொழுது அங்கே மோரியா மலையை ஆண்டவர் காட்டுகிறார். அந்த மோரியா மலையில போய் அவன் தன் குமாரனை பலியிடுவதற்காக அவன் அங்கே ஒரு பலிபீடத்தை அவன் ரெடி பண்ணுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க. ஆமென். அந்த மோரியா மலைக்கு மேல ஏறி, அந்த மலையில ஏறி மேல உச்சிக்கு போயிட்டு அங்கே தன் மகனை பலியிடுவதற்காக அவன் பலிபீடத்தை ரெடி பண்ணுகிறான். கவனிங்கள். கற்களை பிறக்கி கொண்டு வந்து அங்கே ஒரு பலிபீடத்தை ரெடி பண்ணி அதன் மேல விறகுகளை அடுக்கி வைத்து அதன் மேல தன் குமாரன் ஈசாக்கை படுக்க வைத்து அவனை பலி செலுத்துவதற்காக அவன் கத்தியை எடுக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே என்று கூப்பிட்டு நீ அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி அந்த இடத்துல அவன்கிட்ட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 12வது வசனத்துல வாசிக்கிறோம், உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். கவனிங்கள். ஆபிரகாம் மோரியா அந்த மலைக்கு போகிறான். தேவன் நியமித்த மலைக்கு போகிறான். அந்த மலையில போய் அவன் பலி செலுத்துவதற்காக அங்கே இருக்கிற கற்களை பிறக்கி கொண்டு வந்து அங்கே பலிபீடத்தை அவன் ரெடி பண்ணுகிறான். விறகுகளை அதன் மேல் அடுக்கி வைக்கிறான். இவ்வளவும் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தன் காரியங்களை மாத்திரம் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ உன் பிள்ளையின் மேல கை போடாது என்று சொன்ன உடனே இப்போ ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அப்படின்னா இதுவரைக்கும் குனிஞ்சி பலிபீடத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தவன், இதுவரைக்கும் குனிஞ்சி தன் காரியங்களை பார்த்து கொண்டிருந்தவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் மேல கை போடாதுன்னு சொன்ன உடனே இப்போ ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அதாவது இப்போ அவன் தன் தலையை உயர்த்தி அவன் பார்க்கும் பொழுது இப்போ அங்க ஒரு ஆட்டுக்கடா அது ஒரு முள்ள சிக்கி இருக்கிறதை அவன் பார்க்கிறான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் நம்முடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை நம்மளால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் இதுவரைக்கும் அவன் தனக்கு உண்டான பலியை செலுத்துவதற்காக பலிபீடத்தை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறான். தன் காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்காக அங்க ஏற்கனவே ஆண்டவர் அந்த கடாவை அங்க ஏற்கனவே ஆயத்தமாக்கி வைத்து விட்டார். தன் பலிபீடத்தை தன் காரியத்தை இவன் பார்க்கிற வரைக்கும் தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த கடாவை அவன் பார்க்கவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது நம்முடைய காரியங்கள், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய தேவைகளை மாத்திர இதுவரைக்கும் பார்த்த நம்முடைய கண்களை இப்போ நம்ம கொஞ்சம் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது தேவன் நமக்காக ஆயத்தமாக்கி வைத்து நன்மைகளை நம்முடைய கண் பார்க்கும். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க.
இதுவரைக்கும் நம்முடைய பிரச்சனையை பார்த்திருப்போம், இதுவரைக்கும் நம்முடைய தேவையை பார்த்திருப்போம், இதுவரைக்கும் நம்முடைய பலவீனத்தை பார்த்திருப்போம், இதுவரைக்கும் நம்ம காரியத்தை பார்த்திருப்போம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் காரியத்தை பார்க்கிற வரைக்கும் உன்னால ஏன் நன்மையை பார்க்க முடியாது? நீ உன் பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நான் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உன்னால பார்க்க முடியாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனையில் இருக்கிற கண்ணை எடுத்து நான் ஆயத்தமாக்கி வைத்துக்கிற நன்மைக்கு நேராக நீ வா. உன் தேவைகளை விட்டுட்டு நீ என்ன நோக்கி பாரு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, நம்முடைய கண்களை கொஞ்சம் உயர்த்தி பார்க்கும்போது, தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. நாம் முதலாவது நாம் கண்களை ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்ன? நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. இதுதான் என் லெவல், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என் பிரச்சனை, இதுதான் என்னுடைய வளர்ச்சி, இதுதான் என் பிளெஸிங், அப்படி நம்முடைய காரியத்தை மாத்திரம் பார்க்க கூடாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் காரியத்தை விட்டு கொஞ்சம் கண்ணை உயர்த்தி பாரு. நீ அப்படி உயர்த்துவா என்று சொன்னால் உன் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் அதே மலையில தான், மோரியா மலையில தான் இவன் போய் எல்லா பக்கமும் அலைஞ்சி பறஞ்சு எல்லா கல்லையும் பிறக்கி கொண்டு வந்து பலிபீடத்தை கட்டுறான். ஆனா அங்க ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த மிருகத்தை அவனால பார்க்க முடியல. ஆண்டவர் ஆயத்தமாக்கி வச்சுக்க அந்த கடாவை அவனால பார்க்க முடியல. அது அங்கதான் இருக்குது, வேற எங்க தூரத்துல இல்ல, அவனுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா அவனால பார்க்க முடியல. காரணம் என்னன்னா, அவன் பிரச்சனையே பார்த்து கொண்டிருந்தான், அவன் காரியத்தையே பார்த்து கொண்டிருந்ததுனால தேவன் ஆயத்தமாக்குறது அவனால பார்க்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காரியத்தை விட்டு கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பார்ப்பாய் என்று சொன்னார் உன் தேவைகள் சந்திக்கப்படும். நான் உனக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை உன்னால பார்க்க முடியும். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க கண்ணை கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்க, உங்க தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட வாசிச்சுட்டு வரலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9-10. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்கு இனிமேதான் ஆயத்தம் பண்ணுவான்னு கிடையாது. இந்த ஆபிரகாம் அந்த மலைக்கு போவதற்கு முன்பதாகவே அவனுக்கானவைகளை தேவன் ஆயத்தமாக்கி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. நமக்கு தேவையானவைகளை தேவன் ஏற்கனவே ஆயத்தமாக்கி வைத்து விட்டார். நாம் நம்முடைய பிரச்சனையே நம்ம போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, நம்முடைய பிரச்சனையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மையை நம்மளால பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உன் பிரச்சனையை விட்டுட்டு கொஞ்சம் கண்களை ஏறெடுத்துப்பா. உன் பிரச்சனையவே குறித்து நீ யோசித்து கொண்டிருக்கிற, உன் பிரச்சனையவே நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, உன் பிரச்சனையவே யோசித்து நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, உன் காரியத்தையே நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதனால்தான் நான் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை உன்னால பார்க்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறா, உன் கண்களை நீ ஏறெடுக்கும் பொழுது உன் தேவைகள் சந்திக்கப்படும். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்தான். அவனுடைய தேவைகள் இங்கே சந்திக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14 18 வரைக்கும் வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 13 14 18 வரைக்கும் வாசிங்க. ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கும் போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், உன் கண்களை ஏறெடுத்து. ஹல்லேலூயா.
ஆபிரகாம்கிட்ட பார்த்து சொல்ல, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்க தெற்க கிழக்க மேற்க நோக்கி பார். அப்படின்னா ராமேஸ்வர் இந்த இடத்துல சிச்சுவேஷன் என்னன்னா, ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாய் இருக்கும் பொழுது அவர்கள் தங்கி இருக்கிற இடத்துல அவருடைய ஆசீர்வாதத்தினால பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்தது. அப்போ ரெண்டு மெய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வருகிறது. ஆபிரகாமுடைய மெய்ப்பருக்கும் லோத்தோட மெய்ப்பருக்கும் பிரச்சனை வந்த உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், லோத்தை பார்த்து சொல்லுகிறார், லோத்துவே நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன்னு சொன்ன உடனே அங்க லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவன் செழிப்பான இடத்தை பார்த்து போயிட்டான். இங்க ஆபிரகாம் தன் இருந்த அதே இடத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே உன் கண்களை ஏறெடுத்து பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது நம்முடைய எல்லைகள் விஸ்தாரமாகும். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கண்களை ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய எல்லைகள் விஸ்தாரமாகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கண்களை ஏறெடுக்கும் பொழுது உங்க எல்லைகள் விஸ்தாரமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. விஸ்தாரமாகும் அப்படின்னா ஆமென், எல்லைகள் விஸ்தாரமாகும்னால ரெண்டு காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்னு, இப்போ நம்ம இருக்கிற நெருக்கத்திலிருந்து நமக்கு ஒரு விஸ்தாரம் கிடைக்கும். இரண்டாவது, தேவன் நமக்காக புதிய லேண்டுகளை தந்து அவர் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய எல்லைகள், புதிய லேண்டை தந்து உன்னுடைய எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன். நாம் நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது இந்த நெருக்கத்தையே நம்ம நினைச்சிட கூடாது. இதுதான் இந்த இடம் தான் நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம நினைக்க கூடாது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அந்த கர்த்தர் தான் பார்த்து சொல்றார், ஆபிரகாமே உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆமென். வடக்க தெற்க கிழக்க மேற்க 4 திசை நீ ஏறெடுத்து பார். நீ ஏறெடுத்து பார்க்கிற இந்த பூமி அனைத்தையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுத்து நான் உன்னை பெருக பண்ணுவேன். உன்னால எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ நீ அவ்வளவு தூரம் நடந்து பூமியின் எல்லைகளை நீ சுதந்திரித்துக் கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிறது. இந்த மாதத்தில் நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது ஆமென், நமக்காக ஆமென் நம்முடைய எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குவார். நீங்க நிறைய நாட்கள் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஆமென், நிறைய மாதங்கள் வருடங்கள் இந்த நெருக்கத்துக்குள்ள இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க கண்ணை கொஞ்சம் ஏறெடுத்துப்பா. இந்த நெருக்கத்தை விட்டு கண்ணை கொஞ்சம் ஏறெடுத்துப்பா. உன் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன். நீ பார்க்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். நீ பார்க்கிற இடத்தை நான் உனக்கு தருவேன். உன் கண்களை ஏறெடுக்கும் பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், நான் உனக்கு புதிய காரியத்தை செஞ்சு கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கண்களை ஏறெடுத்து பழகணும். ஆமென். நம்முடைய பிரச்சனைகளை விட்டு, நம்முடைய பாடுகளை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய சூழ்நிலையை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணை கொஞ்சம் ஏறெடுத்து பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கண்களோட ஏறெடுக்கும் பொழுது இரண்டாவது நம்முடைய எல்லைகள் விஸ்தாரமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல ஆமென் 2 முதல் 14 வசனத்தை வாசிக்கலாம். அதுல 2வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. போதும். அல்லேலூயா. இங்கே ஆபிரகாம் என்ன செய்யற அப்படின்னா, மம்ரேயின் சமபூமியில உட்கார்ந்து இருக்கிறான். பகல்ல ரொம்ப வெயில், வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அல்லேலூயா. எப்ப வந்தாங்கன்னு தெரியாது. ஆனா எப்போ இவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறானோ அப்போ 3 புருஷர். அப்படின்னா அவங்க யார் அப்படின்னா தூதர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவன் தூதர்களை பார்க்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். தூதர்கள் சும்மா வரல. ஆமென், ஸ்தோத்திரம். அங்க நடந்தது என்னன்னா, அவன் சொல்றான், எங்க வீட்டுல வந்து கொஞ்ச நேரம் இருந்து இளைப்பாரி விட்டு போங்கன்னு சொல்லுகிறான். இவர்கள் வந்து தூதர்கள் வந்து இப்போ வீட்டுல இருக்கிறாங்க. இவன் என்ன செய்யறான், அங்க போய் என்ன செய்யறான் அப்படின்னா, நல்ல கன்றுக்குட்டியை அடிச்சு நல்லா ஆமென் ரொட்டி சுட்டு நல்ல சாப்பாடு வச்சு கொடுக்குறான். அப்பொழுது அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, வாசிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். 18வது அதிகாரத்துல அதனுடைய 14வது வசனம் வாசிங்க.
போதும். ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கும் பொழுது கண்களை ஏறெடுக்கும் பொழுது இதுவரை தாமதமானதெல்லாம் தீவிரமாய் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இவனுடைய 75வது வயதுல இவன் அழைக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட 99வது வயது ஆகிவிட்டது. இன்னும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல. ஆனா எப்போ இவன் கண்களை ஏறெடுத்து அந்த தூதர்களை பார்த்தானோ அப்பொழுது இவர்களுக்கு நேராக ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. உற்பவ கால திட்டத்திலே இன்னும் 10 மாதத்துல உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று அங்க தீவிரமாய் பேசுகிறார்கள். அவன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவர் சொல்லுகிறார், வாய்ப்பு இல்ல. எங்களுக்கான வழிபாடு நின்று போயிடுச்சுன்னு சொல்லுகிறார். ஆனா தூதர்கள் சொல்றாங்க, நீ கண்களை ஏறெடுத்து என்னை பார்த்தபடினா, எங்களை பார்த்தபடினா, உற்பவ கால திட்டத்திலே இதுவரைக்கும் தாமதமான வாக்கு தத்தங்கள், இதுவரைக்கும் தாமதமான தீர்க்க தரிசனங்கள், அது இந்த மாதத்துல அது தீவிரமாய் நடக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் பிரச்சனைகளை பார்த்தது போதும். அவன் சொல்லுகிறார், என் கற்பம் செத்து போனது, இனி வாய்ப்பு இல்லைங்கிறா. தூதர்கள் சொல்றாங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது சொல்ற உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், இதுவரைக்கும் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், இதுவரைக்கும் நீங்க கேட்ட ஆண்டோடைய வார்த்தைகள், இதுவரைக்கும் கேட்ட சத்தங்கள், அது தீவிரமாய் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி தாமதிப்பது இல்ல. இங்கே வாசிக்கும் பொழுது இங்கே சாரால் தன்னுடைய பிரச்சனையை பார்க்கிறா. இனி முடியாது, என் கற்பம் செத்து போய்விட்டது, இனி எனக்கு பிள்ளை பெற்றெடுக்க முடியாது. அவர் சொல்லுகிறான், தூதன் சொல்லுகிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. ஐயோ, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது, வாய்ப்பே இல்லை நினைக்க கூடாது. தேவனால் வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். தேவனால் மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியும். தேவனால் புதிய காரியத்தை செய்ய முடியும். தூதர்கள் சொல்றாங்க, உற்பவ கால திட்டத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனையை பார்க்க கூடாது. நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி நிறைவேற்றி கொடுக்கிறார் அப்படின்னா, நமக்காக தூதர்களை அனுப்பி, நமக்காக தூதர்களை அனுப்பி அவர்கள் நமக்கான காரியங்களை செயல்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்த பொழுது அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்த போது அவனுடைய எல்லைகள் விஸ்தாரமானது. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்த பொழுது இதுவரைக்கும் தாமதமானதெல்லாம் தீவிரமாய் நடக்க ஆரம்பித்தது. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே பார்க்கிற 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது, ஏற்கனவே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த கெடாவை அவன் பார்த்தான். இரண்டாவது, அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அங்கே இருக்கிற எல்லைகளை அவன் பார்க்கிறான். மூணாவது, அவன் கண்களை ஏறெடுத்த பொழுது அங்க வந்து நிற்கிற தூதர்களை அவன் பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய கண்களை ஏறெடுக்கணும் அப்படின்னா நம்ம நினைப்போம், எங்க ஏறெடுக்கணும்? வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 121வது சங்கீதம், அதனுடைய 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 121. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வருகிற ஒரு பர்வதம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பர்வதத்துக்கு நேராக என் கண்களை
ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய கண்களை எங்க ஏறெடுக்கணும்னா தேவனை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது நமக்கான ஒத்தாசை, நமக்கான உதவிகள், நமக்கான நன்மைகள் வரும். ஆமென். தேவனை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது ஆமென், தேவன் பேசின வாக்குத்தத்தங்களை நோக்கி, தேவன் சொன்ன வார்த்தைகளை நோக்கி, தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அவர் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறார். அவர் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் சொன்னதை செஞ்சு முடிக்கிறவராய் இருக்கிறார். நமக்காக ஆண்டவர் பேசின வார்த்தைகள், நமக்கு சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள், நமக்கு சொன்ன பிராமி ஆமென், இந்த மாசம் நமக்கு சொன்ன வார்த்தை யெகோவா ஈரே, அவர் நான் உன் சார்பில் இருந்து செயல்படுவேன், நான் உனக்கானவைகளை ஏற்பாடு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறத நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆமென், யெகோவா ஈரே என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னால் அவர் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்படின்னா தேவன் நமக்கானவைகளை ஏற்கனவே அவர் ஏற்பாடு செஞ்சு வச்சிட்டார். அல்லேலூயா. நம்ம அதான் 1 கொரிந்தியர் 2 வாசிட்டோம். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஆமென் சொல்றோம். அது பாஸ்ட், கடந்த காலம் முடிஞ்சிருச்சு. அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டாரு. அப்போ நம்ம அவரை பார்க்கும் பொழுது அவர்கிட்ட இருக்கிறதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரன் எழுதுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவர் என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர். அப்போ நம்ம கூட இருக்கிறவர் நம்மளை உறங்காமல் நம்மளை பத்திரமாய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர் நம்முடைய வலது பக்கத்தில் நமக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். வெயிலும் நிலவும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. ஆமென். தீங்குக்கு நம்மளை விலக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய கண்களை எங்க ஏறெடுக்கணும்னா ஆமென், நம்மளை உண்டாக்குன கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கணும். ஆமென். வசனம் சொல்கிறது, யோவான்ல வாசிக்கும் பொழுது யோவான் 1:1 வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். அப்போ நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பார்க்கணும். நம்முடைய சூழ்நிலையை பார்க்க கூடாது, நம்முடைய பிரச்சனையை பார்க்க கூடாது, நம்முடைய நிலைமையை பார்க்க கூடாது. நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை, நமக்கு கொடுத்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது ஆமென், அந்த வார்த்தையாகிய தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், 12 சீசர்களை இயேசு அக்கறைக்கு போங்கன்னு சொல்றாரு. ஆமீன். 12 பேர் போயிட்டு இருக்கும்போது காற்றும் புயலும் பயங்கரமாய் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. ஆமீன். எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த கடலை நம்ம செத்து போயிரும் நினைக்கிறாங்க. அப்ப இயேசு கடல் மேல் நடந்து வர்றாரு. அப்ப பேதுரு கேட்கிற, ஆண்டவரே இது நீரே ஆனால் நான் நடந்து வர கட்டளையிடும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், நீ வா அப்படிங்கிறாரு. இப்ப வான்னு சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட பேதுரு காற்றும் கடலும் கொந்தளித்து கொண்டிருக்கிற கடல் மேல நடந்து போய் கொண்டிருக்கிறான். அவன் எப்பொழுது ஆண்டவரை விட்டுட்டு அங்க இருக்கிற ஆமீன் காற்றையும் கடலையும் கண்டானோ அப்பொழுது பயந்து மூழ்க ஆரம்பித்தான். ஆண்டவரை பார்க்கிற வரைக்கும் அவனால மூழ்க முடியல. ஆண்டவரை பார்க்கிற வரைக்கும் காற்றும் கடல் அவனை மூழ்கடிக்க முடியல. எப்போ அவன் தன் பிரச்சனையை பார்த்தானோ, எப்போ அவன் தன் சூழ்நிலையை பார்த்தானோ அப்பொழுது அவன் அதற்குள் மூழ்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆமென், நீ என்ன நோக்கி பார்க்கும் பொழுது, நான் பேசின வார்த்தைகளை நீ பார்க்கும் பொழுது, நான் பேசின வார்த்தைகளை குறித்து நீ சிந்திக்கும் பொழுது, நான் பேசின வார்த்தைகளுக்கு நேராக உன் கண்களை ஏறெடுக்கும் பொழுது, நான் உனக்கு சொன்னதை எல்லாம் நான் செஞ்சு முடிக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க கண்களை ஏறெடுக்கணும்? ஆமென். தேவன் பேசின வார்த்தைக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கணும். தேவனுக்கு நேராக அவர்தான் வார்த்தையாய் இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தையாகிய தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கணும். ஆமென். உதாரணமாக இந்த மாதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், அவர் யெகோவா ஈரே. நம்முடைய தேவைகளை பார்க்கும் பொழுது நம்ம சொல்லணும், ஆமென், தேவையை பார்க்கும் அவர் யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வார். அவர் ஏற்கனவே என் தேவைகளை ஆயத்தம் பண்ணிட்டா. ஆமென்.
ஆமென், பலவீனங்கள் வரும்போது சொல்லணும், அவர் எனக்கான சுகத்தை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டா, அதை நோக்கி நான் பார்க்கிறேன், அதை நான் பெற்றுக்கொள்கிற ஆண்டவரேன்னு சொல்லணும். ஆமென் சொல்றோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் சூழ்நிலைகள் எதிராய் தடையாய் நிற்கும் போது சொல்லணும், ஆமென், நீர் யெகோவா ஈரே, என் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன், நீர் என் சூழ்நிலையை மாற்றுவீர் என்று சொல்லணும். சூழ்நிலையை பார்க்க கூடாது, பிரச்சனையை பார்க்க கூடாது, மனுஷனை பார்க்க கூடாது. ஆமென், நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் நம்முடைய யெகோவா ஈரேவாகிய தேவனை பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்தான், அவனுடைய வாழ்க்கையில 3 காரியம் நடந்தது. ஆமென், அவன் பார்த்த பொழுது முதலாவது அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் குமாரனை பலியிடாதன்ட்டாரு. இப்ப அவனுக்கு பலி செலுத்தணும். ஆமென். அவன் கண்களை ஏறெடுத்த பொழுது அவனுக்கான அந்த ஆமென் அந்த கடா, அந்த மிருக ஜீவன் கிடைச்சது. 2வது அவன் கண்களை ஏறெடுத்த பொழுது ஆண்டவர் சொல்ல, அவன் கண்களை ஏறெடுத்து பார் அப்படிங்கிறார். அவன் ஏறெடுத்து பார்த்த பொழுது ஆமென், அவனுக்கான அவனுடைய எல்லைகளை ஆண்டவர் விஸ்தாரமாக்குகிறார். 3வது அவன் கண்களை ஏறெடுத்த பொழுது இதுவரைக்கு தாமதமானதெல்லாம் கிட்டத்தட்ட 24 வருடங்கள் தாமதமானது அடுத்த 10 மாதத்துக்குள்ள நடந்தது. ஆமென். நம்ம தேவன் நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கும் பொழுது இந்த மாதத்துல அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எனக்கு யெகோவா ஈரே, அவர் எனக்கு யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவர் ஏற்கனவே நமக்கானதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஆமென் வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தோம். ஆமென், ஆபிரகாம் ஆமென் 22வது அதிகாரத்துல ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்த பொழுது அவன் அந்த ஆமென் கடாவை பார்த்தான். அதே 21வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அங்கே ஆகாரை குறித்து வாசிக்கிறோம். ஆகாருடைய கண்களை திறந்த பொழுது அவள் அங்கே ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 19ல வாசிக்கிறோம். அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். அவள் அங்கதான் இருக்கிறா. ஆமென். அதே இடத்துல அவ பார்க்கிற தூரத்துல தான் அந்த கிணறு இருக்குது. ஆனா அந்த வனாந்தரம் ஃபுல்லா அலைந்து திரிந்தாள். அவளால அதை பார்க்க முடியல. இப்போ ஆண்டவருடைய கண்களை திறந்த பொழுது அதை பார்க்கிறாள். அதை பார்த்தது மாத்திரமல்ல, அதை கண்டு போய் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து தன் பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமீன். எந்த வனாந்தரத்துல ஆமீன் மரித்து போக நினைச்சாங்களோ, எந்த பிரச்சனையை பார்த்து என் பிள்ளைக்கு தண்ணி இல்லை, என் பிள்ளைக்கு ஆகாரம் இல்லை, என் பிள்ளையும் நானும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரித்து போவோன்னு நினைச்சா, ஆனால் அவள் கண்களை ஏறெடுத்த பொழுது அவளுக்கு முன்பதாக இருக்கிற நீருற்றி அவள் பார்த்தாள். அதை பார்த்ததோடு அவள் இருக்கவில்லை. அவள் போய் அந்த தண்ணீரை எடுத்து அவளும் குடித்து தன் பிள்ளைக்கும் கொடுத்து அதே வனாந்தரத்தில் செல்வ செழிப்போடு அவள் வாழ்ந்தாள். அமேஸ்வரர் இன்னைக்கு ஆண்டு சொல்ற என்ன தெரியுமா? உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது அமேஸ்வரர் தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்க முடியும். ஆமீன். இதுவரைக்கும் ஆகார் தன் பிள்ளையோட பிரச்சனையை பார்த்து கொண்டிருந்தாள், தன் பிரச்சனையை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பிரச்சனைக்கான தீர்வு அவள் தேடிக்கொண்டே இருந்ததுனால அவளால் தேவன் ஆயத்தமாக்கி வைத்ததை பார்க்க முடியல. எப்போ அவள் தன் கண்களை ஏறெடுத்தாலோ அப்பொழுது தேவன் ஆயத்தமாக்கி இருக்கிறத பார்த்தா. இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமீன், தேவன் உங்களுக்கு ஆயத்தமாக்கி இருக்கிறத நீங்க பார்க்கணும்னா, தேவன் ஆயத்தமாக்கி வச்சிருக்கிற நன்மைகளை பார்க்கணும்னா, தேவன் ஆயத்தமாக்கி வச்சிருக்கிற செழிப்பை பார்க்கணுமா, அப்பொழுது உங்களுடைய கண்கள் பார்க்க வேண்டியது உங்க பிரச்சனை அல்ல, உங்க குடும்பத்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை, தேவனை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க பார்க்கும் பொழுது நம்ம சொன்ன அந்த 3 காரியங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த அந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயம் ஆண்டவர் செய்வாரா? அல்லேலூயா. நம்ம எதை நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரை நோக்கி. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி, நான் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நோக்கி, ஆண்டவரே இப்படி நீங்க பேசியிருக்கீங்க, ஆண்டவரே இதை கண்டிப்பா நீங்க செய்வீங்க, இதை நாங்க பெற்றுக்கொள்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயம் அந்த ஆசீர்வாதங்களை நம்மளால சுதந்திரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா.
இந்த மாதம் முழுவதும் அவர் நமக்கு யெகோவா ஈரேவாக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு யெகோவா ஈரேவாக இருக்கிறீர். இந்த நாளுக்கு தேவையானது எல்லாம் நீங்க எனக்கு ஆயத்தமாக்கி வச்சிட்டீங்க ஆண்டவரே. அது எல்லாம் நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளுக்கு தேவையான பணம், இந்த நாளுக்கு தேவையான பாதுகாப்பு, இந்த நாளுக்கு தேவையான சுகம், இந்த நாளுக்கு தேவையான ஆகாரம், இந்த நாளுக்கு தேவையான எல்லாம் எனக்கு ஆயத்தமாக்கி வச்சிட்டீங்கப்பா. அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த நாளை தொடங்குங்க. ஒரு வேலைக்கு போகும்பொழுது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் வேலை பார்ப்பதற்கு தேவையான ஞானத்தை, வேலை பார்ப்பதற்கு தேவையான திறமைய, பலத்தை, ஆரோக்கியத்தை எல்லாம் நீங்க எனக்கு ஏற்கனவே வச்சிட்டீங்கப்பா. அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க போங்க. அந்த இடத்துல நீங்க ஜெயத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அமேஸ்வரர் உங்களுடைய கைகளில் பணங்கள் வரும்போது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இதுல நான் மீதம் எடுத்து வைப்பேன் ஆண்டவரே. என் கை ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் ஆண்டவரே. என் கையில இனி நிறைவான பணங்கள் இருக்கும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அவர் செய்வார். இந்த மாதம் முழுவதும் அவர் நமக்கு யெகோவா ஈரேவாக இருந்து நமக்கானவைகள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சு விட்டார், ஆயத்தமாக்கி வைத்து விட்டார். அதை எல்லாம் நாம் சுதந்திரிப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்கள்ல அப்படியே நம்ம எல்லாம் எழும்பி நிற்கலாம். அப்படியே ஸ்தோத்திரம், கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். தேவன் ஆயத்தமா